நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த சமூகத்திலே வந்து உண்மை ஆராதிக்கவும் அடிமொழிந்து தொழுகிறோம். ஆண்டவர் கொடுத்த சாக்கியத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணிமணியை போல நீ பாதுகாத்து தீமை அணுகாதபடி, தீங்கு வராதபடிக்கு எங்களை காத்தி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தன்மையில் உமக்கு நன்றி. அந்த நன்றி உணர்வோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தொலை தூரத்தில் இருந்தால் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த வயதில் வாரியாக நடத்தப்படுகிற இந்த ஆராதனையிலே எந்த இடையூறும் இல்லை. உங்களுடைய ஆவிலே எங்களை ஒருங்கிணைத்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் சிரேஷ்டமாக நாங்கள் இணைந்து உண்மை பாடி விடுகிற நேரத்தில் உடைய அருள் சமூகத்திலே எங்களுடைய கொண்டாட்டங்களை ஏறெடுக்கும் போதும் தகப்பனே இந்த பாதத்திலே நாங்கள் காத்திருந்து பெறுகிற சத்தியத்தை தேவி ஈவாக பெறும்போதும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த ஆராதனையின் வாயிலாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் உண்மை துதிக்கிறோம் யாவுக்கும் நல்ல பிதாவே என்கிற இரண்டாவது பாமாலையை பாடுவோம். அது கீதங்களும் கீர்த்தனைகளும் 2, பாமாலை 2. திருமணம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாக நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே.
இவைகளுக்கு பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் செய்வோம். திருத்துவே திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு சுருக்கம். உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலனாய் இருக்கிற தேவனே, எங்கள் ஜெபங்களை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கினமான எங்கள் சுபாவ பலவீனத்தினாலே தேவையில்லாத அன்றி நாங்கள் யாரும் நற்காரியத்தை செய்ய திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியால் நாங்கள் கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் செய்கையினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உமது கிருபையினால் சகாயம் செய்தவர்களோ. இப்பொழுது முதலாவதாக தமிழில் நிருப வாக்கியம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் வாசிக்கப்படும். வாசிங்க. ஆங்கிலத்திலே வாசிக்கிறவர்கள் வாசிங்கள், தமிழில் அதற்கு பிறகு வாசிங்கள். The Bible reading is taken from 2 Corinthians chapter 6 verses 3 to 10. 2 Corinthians chapter 6 verses 3 onwards. We put no stumbling block in anyone's path, so that our ministry will not be discredited. Rather, as servants of God, we commend ourselves in every way, in great endurance, in troubles, hardships and distresses, in beatings, imprisonments and riots, in hard work, sleepless nights and hunger, in purity, understanding, patience and kindness, in the Holy Spirit and in sincere love, in truthful speech and in the power of God, with weapons of righteousness in the right hand
bad report and good report, genuine yet regarded as impostors, known yet regarded as unknown, dying and yet really born, beaten and yet not killed, sorrowful yet always rejoicing, poor yet making many rich, having nothing and yet possessing everything. This is the word of the Lord. Praise be to God. இப்பொழுது தமிழில் வாசியுங்கள். வாசிக்க வேண்டிய நிருபபாடம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 10ஆம் வசனம் முடிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 10 முடிய. இந்த ஊழியர் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாரொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் பாவங்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வளதீர துவக்கத்து ஆயுதங்களை தெரிந்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துக்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தனை எண்ணப்பட்டாலும் நிசுத்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திர எண்ணப்பட்டாலும் அநேகரே ஐஸ்வர்யவான்களாகுகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்கப்படுகிறோம் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய 2ஆம் பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. Gospel according to St. Matthew chapter 5 verses 1 to 12. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கிய சுவிசேஷ வாக்கியத்தை கேளுங்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்திருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியை எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீரின் மேல் பரிசுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் முழுமையாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே என்பது
407, பாமாலை 758. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியும் என்கிற பாடலை நாம் பாடுவோம். 407 கீதங்களும் கீர்த்தனைகளும், பாமாலை 258. இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே. ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த இணையதள ஆராதனைகளில் நீங்கள் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறுகிறீர்கள். தொடர்ந்து அனைவரும் உற்சாகப்படுத்தி இந்த ஆராதனை பங்கேற்க, அதனால் ஒரு ஆசீர்வாதத்தை சோதனைக்கு மற்றவர்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள அனுபவ கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை நேரடியாகவும் மற்றும் ஜூம் மூலமாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. ஜூம் மூலமாக வருகிறவர்கள் இந்த ஆராதனையில் பங்கேற்கும்படியான வாய்ப்பு பெற முடியும். ஆகையினாலே நீங்கள் தவறாது கலந்து கொண்டால் உங்களுக்கும் இதோடு இணைந்து ஆராதனையில் பங்கு பெற வாய்ப்புகளை கொடுக்க வசதியாக இருக்கும். ஆகையினாலே நீங்கள் இதை மனதில் கொண்டு எங்களோடு இணையதளத்தில் இணைந்து ஆராதனையில் பங்கு பெற்று ஆசிரியரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 17ஆம் தேதி இரவு 8 மணிக்கு புதன்கிழமை ஆராதனை கொண்டு நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் இன்று 14ஆம் தேதி மிஸ் எஸ் ராஜசேகர்
14ஆம் தேதி மிஸ்டர் அருண்குமார், 14ஆம் தேதி மிஸ்டர் பி தங்கராஜ், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே விக்டோரியா, 14ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜெபஸ்டின், 14ஆம் தேதி மிஸ்டர் ஒயிட் கெலின், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் மர்சி அப்பாத்துரை, 14ஆம் தேதி மாஸ்டர் எஸ் பாஸ்கர், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி அமிர்தம், 15ஆம் தேதி மிஸ் எஸ் மெல்வின் ஜோயல், 15ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜே ஜீவிதா ராணி, 15ஆம் தேதி மிஸ் கே கலைசெல்வம், 15ஆம் தேதி மிஸ் ஜே ஜெல்லி, 16ஆம் தேதி மிஸ் கே அண்ணாமரசி, 16ஆம் தேதி மாஸ்டர் ஆஸ்டின் சேஷாதுரை, 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் மணியம்மாளியம், 17ஆம் தேதி மிஸ் வி கோவிலம்மாள், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ அன்சி, 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் செல்வி ரூபன், 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆர் ஜெசிமா ராணி, 18ஆம் தேதி மிஸ்டர் கோவில் பிள்ளை, 18ஆம் தேதி மிஸ் ஆர் சலோமியா, 18ஆம் தேதி மிஸ்டர் தினேஷ் ராஜேந்திரன், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ ஜாய்ஸ் நேசரதி, 19ஆம் தேதி மிஸ் ஷாரன் ராஜேந்திரன், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் சாலியன் ஜே, 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் அமுதா கிருஷ்ணராஜ், 20ஆம் தேதி மாஸ்டர் ஆர் மகிழன், 20ஆம் தேதி மிஸ்டர் கே கிருஷ்ணராஜ் ஆகியோர் நம்முடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறார்கள். உங்களுடைய திருமண நாட்களை இந்த வாரத்திலே நினைவு கூறுகிறார்கள். இன்று 14ஆம் தேதி மிஸ்டர் பி ஜோஷ்வா, மிஸ்ஸஸ் ஜே பீலா பிசில்லா, 14ஆம் தேதி மிஸ்டர் இச்சைமுத்து, மிஸ்ஸஸ் பி அற்புதமேரி, 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் அந்தோணிதாஸ், மிஸ்ஸஸ் கே சுவேரி அந்தோணி, 17ஆம் தேதி மிஸ்ஸஸ் கே முத்தையா, மிஸ்ஸஸ் தருமணி, 20ஆம் தேதி மிஸ் லெவன் மோசே, மிஸ்ஸஸ் எல் ஆரோக்கியமேரி ஆகியோர் தன்னுடைய திருமண நாட்களை நினைவு கூறுகிறார்கள். கண்ணில் மூடி தலையை தாழ்த்தி இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான எங்களுடைய திருச்சபையின் அங்கங்கள் வாரத்திலே இவருடைய பிறந்த நாட்களையும் திருமண நாடுகளையும் நினைவு கூறுகிறார். நீர் அவர்களுக்கு இதுதாரம் கொடுத்த தெய்வீக பாதுகாப்புக்காக தேவனுடைய தேவைகளை சந்தித்து மற்றும் வழிநடத்தி வந்ததற்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். நாட்களும் காலங்களும் உடைய கருத்தில் இருக்கிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறது. எங்கள் அருமையான பிள்ளைகள் வருகிற ஆண்டுகளிலே உமக்கு மகிமையுள்ள பாத்திரங்களாக, உம்மால் நிரப்பி வழிகிற ஒரு பாத்திரமாக அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் வழியாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவளை பிரத்யேகமாக நீ தகுதிப்படுத்துகிறார். கிறிஸ்துவிலே ஆழமாய் வேரூன்றி வளரும் சாக்கியத்தையும் வேத வசனத்தின் ஆழங்களை அறிந்து அவைகளினால் அவருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் இக்கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டுகளெல்லாம் கண்ணின் மணியை போல காத்த தெய்வம் இந்த ஆண்டிலே அவர்கள் இதுவரை பெற்றதால் நன்மைகளின் கிருபைகளையும் கொடுத்து முதலாலயமாகிய இந்த வீடு, அதனுடைய பிரகாரங்கள் இவர்களினாலே அவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, இந்த கொள்ளை நோய் காலங்களிலே பிரத்யேக அரவணைப்பும் ஆதரவும் கொடுத்தவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஆராதனையை தொடர்ந்து ஆண்கள் ஐக்கியமும் வாலிபர் ஐக்கியமும் ஜூம் மூலமாக இந்த கூடுகை நடைபெறும். அதற்கான விவரங்கள் ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்களும் வாலிபர் ஐக்கியத்தில் உள்ளவர்களும் அந்தந்த நேரங்களில் எங்களோடு இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 10:45 ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். 12 மணிக்கு வாலிபர் ஐக்கியம் நடைபெறும். ஆகவே ஜூம் மூலமாக நடத்தப்படுகிற இந்த கூடுகையில் எங்களோடு இணைந்து பங்கு பெற மிகுந்த தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதன்முறையாக ஜூம் வாயிலாக இந்த ஆராதனை நடத்தப்படுகிறது. அதில் சில குறைகள் நிறைவுகள் காணப்படும். நீங்கள் அதை பொறுத்து கொண்டு இனி வருகிற நாட்களிலே இன்னும் சீராக இந்த ஆராதனைகளை நடத்தவும் நீங்கள் அதில் முழுமையாக பங்கேற்பதற்கான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு அருளவும் நீங்கள் ஜெபத்தோடு எங்களோடு கூட கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லவும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகள் தேவரீர் உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தின் நினைவுகளும் சிந்தனைகளும் உங்களுடைய பார்வையில் நமக்கு பிரியப்படுவர்களாய் இருப்பதாக. ஆமென். இந்த நாளின் தலைப்பு இயேசு கூறுகிற ஆனந்தமும் ஆசியும் பெறுகிறவர்கள் யார்? Jesus tells us who are the truly blessed and happy. இன்று நாம் வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் நமக்கு அதிகமாக பரிச்சயமான ஒரு வேத பகுதி. இதை வாக்கிய வசனங்கள் என்று நாம் சொல்லுவோம். மலை பிரசங்கத்தின் வார்த்தைகள் என்றும் இதை நாம் சொல்லுவோம். இயேசு நாம் நமது பாவத்திற்கும் பழிகளுக்கும் எதிராகவும் நம்மை விட பலமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் பதில் செய்யாமலும் தற்போது இருக்கும் எந்த விதமான விரக்திக்கும் ஒரு தனிக்காட்டு ராஜாவாக சுயத்தை மையமாக வாழாமலும் இருக்க வேண்டும் என்று இந்த மலை பிரசங்கத்திலே அவர் நமக்கு ஒரு பயிற்சியை தருகிறார். அவர் நமது மனதையும் அதனுடைய உணர்ச்சிகளையும் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்திருக்க விதத்திலே இருக்க வேண்டும் என்று விசுவாசத்துடனும் அன்புடனும் வாழ வேண்டும் என்று இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். அவர் தன்னுடைய பிரசங்கத்தை துவங்கும் போதே பாக்கியவான் என்றும் அதனுடைய உறுதியை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய விருப்பமே நமது சந்தோஷமும் ஆசீர்வாதமும் தான். இதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இயேசு தம்மை தொடர்ந்து திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அதை கண்டு ஜனங்கள் அதிகமாய் வர வர அவர் மலையின் மீது ஏறிக்கொண்டே இருக்கிறார். அப்படியானால் இவ்வளோ திரளான ஜனங்கள் கூடும்போது அவர் உயரமான இடத்திலிருந்து தாழ்வாக இருக்கிறவர்களை எளிதாக கண்டு பேசுவதற்காக அவர்கள் வர வர அவர் அப்படியே மலையின் மீது ஏறுகிறார். அவர்கள் எல்லோரும் மிகுந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைத்து அந்த இடத்திற்கு சேர்ந்தவுடன் ஆண்டவரோடு கூட அமர்ந்தார்கள். ஆண்டவரும் அவர்களோடு கூட அமருகிறார்கள். அப்பொழுதுதான் இந்த பரமானந்த வாக்கியங்கள் அல்லது இந்த வாக்கிய வசனங்கள்
இந்த மலை பிரசங்கத்தின் மிக துல்லியமான வார்த்தைகள் அவர்களோடு கூட ஆண்டவரால் பேசப்படுகிறது. இந்த ஒவ்வொரு வசனத்தினுடைய விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அதை நாம் சொல்ல பிரயாசப்படுவோம். முதலாவது 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் மிகுந்த எளிமையோடு வாழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். தன்னுடைய வாழ்க்கை எளிமையாக்கி வாழுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய குறைவுகளில் இன்னும் நீங்க அதிகமாக மேன்மையாக மேலானவைகளை பெறுவீர்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு எளிமையான வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பேராசீர்வாதத்தின் வாழ்க்கை. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கும்போது அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எனக்கு என்று தாரும், 1 மாசத்துக்கு தாரும், 1 வருஷத்துக்கு தாரும், வாழ்நாள் முழுவதும் தாரும் என்று அவர் கேட்க சொல்லவில்லை. Food for 1 day, ஒரு நாளுக்காக எனக்கு ஆகாரம் தார். அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இணைய இணைய அந்தந்த நாளுக்குரிய பாடு அதனதின் பாடு அதற்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்தந்த நாளுக்குரியவர்களை கற்று நமக்கு தருவார். அதுதான் எளிமையான வாழ்க்கை, இயேசுவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே அதுல என்ன குறைகள் வந்தாலும் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். ஏன்னா அவர் நம்மிடத்தில் கேட்க சொன்னது அன்றைக்கு வேண்டிய ஆகாரம். அப்போ அதில் குறைகள் ஏற்பட்டால் ஆண்டவரை நமக்கு வெகு நிறைவாக தருவார் என்பதுதான் உண்மை. 4வது வசனத்திலே சொல்கிறார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நீங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கிறவர்களை இழக்க வேண்டிய நிலைகள் நிச்சயமாக வரத்தான் செய்கிறது. ஏன்னா மனுஷன் வாழ்நாள் குறுகியவர். இந்த பூலோகத்திலே அவன் நிலையாக வாழ முடியாது. நிலையான ஒரு ராஜ்யத்திற்கென்று அவன் பூலோகத்திலே வாழ்கிறான். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு இது ஒரு முதற்படி என்று சொன்னால் இது மிகையாகாது. ஆகினாலே துயரங்கள் வரும், துக்கங்கள் வரும். அவைகளிலே நம்மால் நேசிக்கப்படுகிறவர்களால் நாம் அரவணைத்துக் கொள்ளப்படுவோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்மை யார் அதிகமாக நேசிப்பா? ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். அப்போ அவருடைய நேசத்தால் நாம் அரவணைத்துக் கொள்ளப்படுவோம். ஒரு துக்க வீட்டிலே தனக்கு மிகுந்த நெருக்கமான ஒருவரை இழந்திருக்கிறார். அது தன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அது கணவனாக இருக்கலாம், தாய் தந்தையராக இருக்கலாம். அப்படியே பிரமைப்படுத்ததை போல அவன் இருக்கிறான். என்ன வார்த்தையை சொல்வது? ஒருவர் போய் அவரிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை, மாறாக அப்படியே அவரை இறுக கட்டி பிடித்துக் கொண்டார். அவர் கட்டி பிடித்ததுதான் தாமதம். எரிமலை வெடித்தது போல அவர் குயர் என்று அழுதார். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை அரவணைக்கிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் நமக்கு ஆறுதல் தருவார். ஆகினால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் கர்த்தர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 5வது வசனம் சொல்கிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீங்கள் உங்களில் இருக்கிறவைகளை அது நிறைவோ குறைவோ அது போதுமானது என்று நீங்கள் இருக்கும்போது அந்த வேளைக்கான எவரால் வாங்க முடியாத நீங்கள் மேன்மையான அனைத்திற்கும் சொந்தக்காரராக காண்பீர்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எது இருந்தாலும் இல்லை என்றால், அது நிறைவாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும், ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக
இருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கும்போது இவைகளை காட்டிலும் மேலான ஒரு சொந்தக்காரரை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கிற அனுபவத்தை பெறுவீர்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று வசனம் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அவனுடைய. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, நிதானம் உள்ளவர்களாக நாம் கடவுளை நம்பி வாழும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் அந்த உலகத்தை எல்லாவற்றும் பதிவு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய. அப்போ அவைகளினாலே நம்மை ஆதரிப்பதற்கு அவர் நம்மோடு கூட. நாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரரை சொந்தரித்துக் கொள்ளும் பாக்கியத்தை ஆண்டவர் தருவார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. 6வது வசனம் சொல்கிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இப்ப ஆண்டவருக்காக நேர்மையோடு நாம் மிகுந்த தாகத்தோடு செயல்படும் போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் பாக்கியவான்கள் இருக்கிறார். ஆண்டவருக்காக எதையும் செய்வதற்கு, மனமோந்து செய்வதற்கு ஒரு தாகம் தேவை அல்லது ஒரு ஏக்கம் தேவை. அதை நாம் நேர்மையாக செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப என்ன நடக்கும்னா, நம்மை ஒருபோதும் தாகம் அடையாமல், பசி அடையாமல், அவர் நமக்கு சிறந்த ஆகாரத்தை, நாம் தாகம் எடுக்க முடியாத அல்லது அந்த ஜீவ தண்ணீரை தந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராகவும் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை என் ஆண்டவருக்காக தாகத்தோடு, வைராக்கியத்தோடு, நேர்மையாக நாம் வாழும்போது நமக்கு தாகம் உண்டாகாத ஜீவ தண்ணீரை தருவார். ஒருபோதும் பசி உண்டாகாத ஜீவ அப்பத்தை நமக்கு தருவார். இது எத்தனை பெரிய சாத்தியம் பாருங்க. இப்ப என் ஆண்டவரோடு கூட வாழும்போது, அவரை நாம் சார்ந்திருக்கும் போது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலானவர்களை, உச்சிதமான போதுமையானவர்களை போஷிப்பார் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்படிப்பட்ட உச்சிதமானதை நமக்கு தந்து, நமக்கு பசி வந்தால் பசி அறியாதவர்களாக, தாகம் எடுத்தால் தாகம் அறியாதவர்களாக இருக்கத்தக்க விதத்திலே ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் தந்து நம்மை போஷிக்கிறார். 7வது வசனம் சொல்கிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் இரக்கமும் கரிசனை உள்ளவர்களாக வாழும்போது நம்மை பாக்கியவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் பேறு பெற்றவர்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கரிசனையும் கிடைக்கும், இரக்கமும் கிடைக்கும். தேவைப்படும் பொழுதெல்லாம் அது உடனடியாக கிடைக்கும். Immediately it will be fulfilled. தாமதமில்லாமல் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் உடனடியாக நமக்கு அருளப்படும் என்று அந்த வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும்போது அவர் நமக்கு அந்த கரிசனை இரக்கத்தையும் உடனடியாக தாமதமின்றி தருவார் என்பதை இந்த வசனம் சொல்லி காண்பிக்கிறது. வசனம் 8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்முடைய உள்ளான வாழ்க்கையில், மனதில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதனால் நமக்கு என்ன கிடைக்கும்? வெளி உலக வாழ்க்கையில் நாம் கடவுளை தரிசிப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனுதின வாழ்க்கையிலே ஆண்டவரை தரிசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை உணர்வது, அவர் நம்மை விட்டு விலகவில்லை என்கிற அந்த உயரிய நம்பிக்கையை சொந்தமாக்குவது. அப்போ நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், உண்மை மட்டுமல்ல, சுத்தம், பியூரிட்டி, பியூர்மா, களங்கமில்லாத இருதயம், கரையற்ற இருதயம், புனிதமான இருதயம், அந்த புனித பரிசுத்த தங்குகிற ஒரு இருதயம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனம் இருதயமும் இருக்கும்போது
இந்த வெளி உலக வாழ்க்கையில அன்றாட மற்ற ஜனங்களோடு வாழ்கிற வாழ்க்கையில நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை தரிசிக்கும் பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் மனதிலும் இருதயத்திலும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் போது இந்த உலகத்திலே அவரை நாம் தரிசிக்க முடியும் என்பதை இந்த வசனம் சுட்டி காண்பிக்கிறது. வசனம் 9 சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீங்கள் உங்களோடு போராடி பலரால் வேதனைப்படுத்தப்படும் போது நீங்கள் அவரோடு கூட போராடாமல் அவர்களுடன் ஒத்துழைத்து இணக்கமாக நீங்கள் அதை தீர்த்துக் கொள்வீர்களானால் கடவுளுடைய குடும்பத்தில் நீங்களும் ஒருவராக இடம் பெறுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம் மீது குற்றம் சாட்டப்படுகிறது, அது அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகிறது. அதற்கு நான் எதிர்த்து போராடாதபடி அமைதியாய் இணக்கமாக நான் அதை என் மீது ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நீதி செய்கிறவர் என்பதை வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கடவுளுடைய குடும்பத்தில் பங்கு பெறுகிறவர்களாக இருப்போம். நாம் ஆண்டவருடைய குடும்பத்திலே பங்கேற்கிறவர்களாக இருப்போம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில இப்படி அநியாயமாய் நமக்கு எதிராக வருகிற காரியங்கள் நடைபெறுகிறது. நான் நீதி உள்ளவன், நிரபராதி, நான் தூய்மை உள்ளவன், நான் அப்படி செய்யவில்லை என்று போராடாமல் இணக்கமாக, சரி சொல்லுங்க, ஆமா நான் அப்படித்தான், என்ன செய்யுது என்று இணக்கமாக செய்ய. ஆனால் நியாயம் இருக்கிறவரும் நீதியிலே நிறுத்துகிறவரும் கடவுள். ஆக மனுஷனோடு கூட போராடாமல் கடவுள் நீதி செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் இவர்கள் துன்பம், அவமானம், நிந்தை இவைகளை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிறீர்கள். துன்பம் வருகிறது, நிந்தனை வருகிறது, பலவித தீமை நம்மை தாக்குகிறது. இது நமக்கு பேராசீர்வாதம் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் இந்த பாடுகள், இந்த துன்பங்கள் கடவுளுடைய ராஜ்யத்திற்கு உறுதியாக நம்மை அழைத்து செல்வது என்கிற அந்த உயரிய விசுவாசம் நமக்குள்ளே விசுவாசத்தை வலுப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் இந்த பூலோகத்தில் நம்மை அழிப்பதல்ல, மாறாத பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரோடு கூட இருப்போம் என்பதை உறுதி செய்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாடுகளும் நெருக்கங்களும் வந்து ஆண்டவர் கைவிட்டுட்டார். நான் அவருக்கு உண்மையாக தானே இருந்தேன், உத்தமமாக தானே வாழ்கிறேன், அவருக்கு எவ்வளவோ காணிக்கையை கொடுக்கத்தானே செய்கிறேன், என் நேரத்தை கொடுக்குறேன், எத்தனை பேர் கூட எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்றேன். ஆமா, நீங்க செய்வதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அது 100% உண்மை. ஆனால் இவைகளின் நிமித்தம் உங்களுக்கு பலன் உண்டு. அதை நீங்கள் பூலோகத்தில் எதிர்பார்க்க கூடாது. பலன் கிடைக்கும் என்று நீங்கள் எப்போதும் எதிர்பார்க்க கூடாது. அது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் செல்வதற்கு ஒரு அடித்தளம் அல்லது ஒரு படிக்கற்கள் என்று சொன்னால் அது மிகையாகும். அநியாயமாய் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த பாதகங்களானாலும் அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய படிக்கட்டு என்பதை மறந்து போகாதீர்கள். 12வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நிமித்தம், உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை அநேகர் புறக்கணிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், பொய்யாக குற்றம் சாட்டலாம், உங்களை தரக்குறைவாக அவர்கள் நடத்தலாம். இதனுடைய பொருள் என்னன்னா, ஆண்டவருடைய சத்தியம், உண்மையுடைய வார்த்தை அவருடைய ஆறுதலுக்கு
நம்மை இன்னும் நெருங்கி வர அது அழைத்து செல்கிறது. கர்த்தருடைய ஆறுதலை, அவருடைய தேர்தலை பெற்றுக் கொள்வதற்கு இன்னும் ஆண்டவரிடத்தை நெருக்கமாக செல்ல இவைகள் எல்லாம் உதவி செய்கிறது. ஆறுதற்று இருக்கிற அவர்களுக்கு பேராறுதல் அருகில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். இவைகளெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, அதை சந்தோஷப்பட்டு கழிக்கும். எப்படி ஐயா சந்தோஷப்பட முடியும்? எப்படி நாம சிரிச்சுட்டு இருக்க முடியும்? துக்கம் நம்மை ஆளுகை. ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நிச்சயமாக களி கூறுவார்கள். உங்களுக்கு முன்னே உங்களை விரும்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் நான் பரலோகமும் கரவோசை எழுப்பி ஆரவாரமாக அது சத்தத்தை உண்டு பண்ணும். ஆரவாரிக்கும் என்று சொன்னால் அது வகையாக. அப்ப இந்த மாதிரி நேரத்தில் பரலோகமே சந்தோஷப்படும், தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். ஆகினாலே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் என்னென்ன விதத்திலே பாதிக்கப்படுகிறோம் என்பதை, எவ்விதமாக நாம் நடந்து கொள்கிறோம், அவைகளிலெல்லாம் கடவுள் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதைத்தான் இந்த பரமானந்த வாக்கியங்கள், வாக்கிய வசனங்கள், இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பியாட்டிட்யூட்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்கள் இப்படி நடந்து கொள்வதனால் அந்த உன்னதமான கூட்டத்திலே நீங்கள் இணைந்து கொண்டீர்கள். அதிலே தீர்க்கதரிசிகளும் சாட்சியாய் வாழ்ந்தவர்களும் இந்த வழியாகத்தான் அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆண்டவராகிய இயேசுவும் நமக்கு காண்பித்த பாதை அதுதான். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லும்போது அவர் சிலுவையை தூக்கிக் கொண்டு அவர் பின்பற்றிய அந்த பாதை வழியாகத்தான் நம்மை அவர் அழைத்து செல்கிறார். அது ஒரு அவமானத்தின் சிலுவை, அது குற்றப்படுத்தப்பட்ட சிலுவை, கோரமாக்கிய சிலுவை. ஆகினாலே அதுதான் ஆண்டவர் காண்பித்த ஒரு வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலைப்பிரசங்க பாக்கிய வசனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், பரலோகத்திற்கான பரிசும் அல்ல. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் என்பதற்காக அல்ல, அல்லது பரலோகத்துக்கு போய் சேர்க்கிறோம் என்பது பரிசும் அல்ல. அவைகளை நாம் சம்பாதிக்கவோ அல்லது நமக்காக கட்டிக்கொள்ளவோ நிச்சயமாக முடியாது. ஆனால் அவைகள் நம்மை பூரணமாக அர்ப்பணிப்பதினாலும் திறந்த உள்ளத்தோடு நாம் காயங்களுடன் வாழ ஆயத்தமாக இருப்பதனாலுமே கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு அர்ப்பணமுள்ள வாழ்க்கை, நமக்கு வருகிற காயங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு சகித்து கொண்டு பயணிக்கிற ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படியே என்று நம்மை ஒதுக்கிக் கொள்கிற ஒரு வாழ்க்கை, அல்லது பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு நம்மை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இவைகளின் வழியாக நாம் ஓடி ஒளிந்தல்ல, அதை நேராக எதிர்கொண்டு முன்னேறி செல்வதுதான் இந்த பாக்கியம் உள்ள வாழ்க்கை, பரமானந்த வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை என்பதை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு அந்த வழி, வேற எந்த வழியும் அல்ல, இயேசுவே அதனுடைய வழி. ஆகினால்தான் ஆண்டவராக இயேசு அவரை சார்ந்திருக்கவும் அவர் சத்தத்தை கேட்டு வழி நடக்கவும் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவரோடு வாழ, அவரோடு வழிநடந்து அவர் பாதையின் வழியாக, அந்த இயேசுவின் வழியாக அவருடைய ராஜ்யத்துக்கு செல்லும் போது நமக்கு வருக இந்த நெருக்கங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பதை உணர்த்துகிறார். ஆகினாலே இந்த சிலுவை பாதையை நாம் ஒருபோதும் தடுத்து வைத்து விடாதபடி, இந்த சிலுவை பாடுகளை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடாதபடி, ஆண்டவரோடு கூட இந்த ஆனந்தமான வாழ்க்கையை நாம் தொடரும் போது அந்த சிலுவை நம்மை சீராக வழிநடத்தி செல்லும். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பாதை என்பது நம்முடைய செயல்கள் சார்ந்தது அல்ல, மாறாக ஆன்மீகம் சார்ந்தது. இது ஒரு அற்புதமான ஆன்மீக உறவு, கடவுளுக்கு நமக்கும் இடையே இருக்கிற அற்புதமான உறவு.
நம்முடைய வாழ்க்கையில் எது வந்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் கடவுள் நேரடியாக நம்மோடு கூட இடைப்பட்டு அவைகளை அப்படியே தலைகளாக மாற்றி நம்மை காத்துக் கொள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆகவேதான் இதை பாக்கிய வசனங்கள் என்று நாம் சொல்கிறோம். ஆசீர்வாதமான வார்த்தை. ஆண்டவராய் இயேசு தம்மை தேடி வந்த அருமையான பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுப்பதற்காக மனம்போறு போக்கிலே வாழ்கிற வாழ்க்கையில் அவரிடத்தில் அன்பாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த பரம வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மேன்மையான வாழ்க்கைக்கு இயேசு ஒரு வழி என்றல்ல, இயேசுவே வழி என்பதை புரிந்து இயேசுவை பின்பற்றினால் அவர் மெய்யாக நம்முடைய வாழ்க்கையை வழியாக இருப்பார், நம்மை வாழ வைப்பார். கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த பாக்கிய வசனங்கள், இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நிறைவாக கிடைக்க உதவி செய்கிறார். இந்த உலகத்தில் வருகிற இந்த நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் கண்டு நாங்கள் விலகி ஓடி விடாதபடி அதை நாங்கள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருகிறார். நாங்கள் ஒவ்வொரு பாக்கிய வசனத்தையும் நாங்கள் தியானிக்கும் போது ஒவ்வொரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு ஆண்டவரோடு கூட வழி நடந்து அந்த சிலுவையின் வழியாக செல்லும் போது எங்களுக்கு வருகிற அந்த மேன்மையான பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆதரவு, வழிநடத்துதல் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெறுகிறோம் என்பதை உறுதி செய்து அதை நாங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டு உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 317வது பாடல். அது கீதங்களும் கீர்த்தனைகளும் 293. தேவனே இயேசுநாதனே இத்தேவ ஆலயம் வந்திடும் என்கிற பாடலை பாடும்போது நீங்கள் காணிக்கைகளை ஆங்காங்கே நீங்கள் சேமித்து வைத்து ஆலயம் திறந்த பிறகு கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Amen.
பரிசுத்த பிதாவை உமது திருவாசல்களில் பிரவேசிப்பதற்கு புதியும் ஜீவனமான மார்க்கத்தை முதன்மையான குமார் ரத்தத்தினால் எங்களுக்கு உண்டு வழங்குகிறேன். நாங்கள் அவாக்கராயும் அவருடையாக உங்களுடைய வருகிறோம். எங்களையும் நாங்கள் செலுத்தின காணிக்கைகளையும் தேவி உங்களுடைய நாம் வேண்டிக்காக அங்கீகரித்து வைக்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமி உடல்களெல்லாம் உடைவை உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். முடிகிறதை தோறுமையாக சாப்பிட்டு பெரிடத்தில் ஆன்மம் சேகமாகிறது. இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்ட விழாவின் வருஷ மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த வருஷ சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நான் பாவினான் என்கிற பாடலை பாவ அறிக்கைக்கு பாடும். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களிருந்து நம்மை விடுதலையாக்கி நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய சிவகரையில் சேர்ப்பாராக.
தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் எங்களுக்கு விசேஷ கடமையுமாயிருக்கிறது. ஆதரவான சுவனைத்தோடு நாங்கள் மேம்படும் நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். முடிமேதினுடைய துணிக்கைகளை பொறுத்துக் கொள்ள நாங்கள் பார்த்ததல்ல. ஆனாலும் தேவீக பொழுதும் இறக்கும் சிறு லட்சணமுடைய மாறாதாண்டவராயிருக்கு. ஆகையால் உள்ளதற்காவை முதன்மையான இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி விடுதலையும் இரத்தத்தால் ஆத்மாக்கள் கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள் அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து விடக்கத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தோ. பிதாவே, நீ பரிசுத்த, நீ சோதரிக்கப்பட்டவர், சர்வவல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவியர்களுக்கு குறுக்கமாக இறங்கி விவேகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மேல் மரணமடைந்த எங்களை வீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளிக்கிறேன். அவர் சிலுவையில் ஒரே தரம் தமிழான இயல்பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறப்பூர்வம் போன்றதுமான பணியும் காணிக்கை பரிகாரத்தில் செலுத்தினதுமெல்லாம் தமது அருமையான மரணத்தை என்னென்றைக்கு நினைப்பூட்டி ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருங்களவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு எழுதினார். இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டெழுந்தும் மார்பும் லட்சணமாக இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட வரிசை நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளின் மரணத்தை நினைவுறும்போது சிவார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுள்ள சரீரத்தில் ரத்த தொகுப்பங்களோடு பங்குபடி திருவை சேர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். எங்களோடு பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொள்ளுங்கள். அதைத் தொடர்ந்து நீங்கள் பங்கு பெற என்போடு கேட்டுக் கொள்ளப்படுவீர்கள். அவர்தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சிஷ்யர்கள் கொடுத்து இதை வாங்கி செய்யுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைக்கூறும்படி இதை செய்கிறார். அப்படியே போதனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அவளுக்கு கொடுக்கிறீர்கள் எல்லாரும் தெளிவானம் பண்ணுங்கள். இது பாவனை கொள்ளாமல் உங்களுக்கு அநேருக்கு அவசரப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இதை பானம் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். நமக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இரத்தம் இப்பொழுது நாம் திருப்பந்தியிலே பங்குகிறோம். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறணும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. நாங்கள் அப்பத்தை கிடைத்திருந்தால் எங்கள் புறமாக சொல்லிட்டு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மதி சோதனை செய்யப்படாமல் நீங்கள் எடுத்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னைக்கும் சர்வல்லமுள்ள தேவனே, இந்த பரிசு ரகசியங்களை ஏற்று வாங்கியிருக்கிற எங்களை தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாக திருச்சரீரத்துவமான ஆகாரத்தினால் பூஷித்ததற்காக உங்களை துதிக்கிறோம். தேவனுமே தயவுக்கு விழாட்சி வைத்திருக்கிறதை புத்தம விசுவாசங்களின் கூட்டம் மனேசுகுமார ஞான சரீரமாக சபையில் நாங்கள் அவர்களாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஞான வாழ்வினால் மரணத்தினால் உண்டான
உங்கள் நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் சுதந்திரராக இருக்கிறதை இந்த திருமண நாள் செய்யப்படுவதற்காக இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த வரிசைக்கு நிலைத்திருந்து நாங்கள் செய்யப்படிய நியமித்த நற்களெல்லாம் நிறைவேற்ற கிருபை தந்திட வேண்டும் என்று எங்கள் தாய் இயேசு கிறிஸ்துவின் மனத்தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் சுதாவியானவருக்கும் சகல கனமும் மகிமையும் என்னென்றே உண்டாவதாக. உலகத்திலிருந்த தேவனுக்கு மகிமையோ பூமியிலே சமாதானமும் மகிமையும் சமாதானங்களோடு இருந்து நீங்கள் தேவனை உரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அறிவில் அனுபவித்திருக்கக்கூடிய இருதயங்களையும் சிந்தைகளையும் காக்க கிடந்து பிதா குமார் பரிசுத்தாவியானவராகிய சர்வதேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கிடவது. சமாதானத்தோடு சென்று விட பெறுவோம்.